சரி. அங்க போன கிளாஸ்ல தால் லிட்ட ஃபுல்லா பார்த்துக்கிறோம். இன்னைக்கு தால ஆரம்பிச்சு வச்சு வைக்கிறோம். பிஸ்மில்லா. இது ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها. இதா என்று வரையில அது இதா அல்ல. இத பணியணும். இத ஜுல்சிலத்தில் இதா என்று வராம போகணும். إذا زلزلت الأرض زلزالها. ரெண்டாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. இன்னும் கடைசி வசனத்தை இறுதி ராகம் போதாது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. மூணாவது. فإذا فرغت فانصب. நாலாவது. والليل إذا இதா سجى. பல நாக்கு மேலுக்கு போகுது. இத சஜ இத இத அந்த மேல படுறதுக்கு போவானாம். والليل إذا سجى. குட். ரெண்டாவது கொஞ்சம் ஓதுங்க. أفلا يعلم إذا بعثر ما في القبور. ஓதுப்பா. والليل إذا يغشى. ரெண்டாவது. والنهار إذا تجلى. மூணாவது. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. ஆஹா. இல்ல. அ அந்த அலிப் சவுண்ட் வரையில அது. إلا عذابا. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. இன்னும் கொஞ்சம் வரட்டும். ஏண்டா முன்னாடி வர இந்த அலிஃப்ட சவுண்டுக்கும் பின்னுக்கு வர ஐண்ட சவுண்டுக்கும் வித்தியாசம் வைக்கணும். இல்ல அஸப. வித்தியாசம் பார்க்குற முறை எப்படி என்றால் அலிஃப் வருகின்ற டைம்ல முறிஞ்சி வரும், உடைஞ்சி வரும் சவுண்ட். ஐன் வார இடத்துல வளைஞ்சி வரும். فذوقوا فلن نزيدكم إلا عذابا. நாலாவது. أإذا كنا عظاما نخرة. ஓஹோ. والأرض بعد ذلك دهاها. ம் 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 ம். والأرض بعد ذلك دحاها. திருப்பி போகும். والأرض بعد ب ذلك لا ب. دحاها. والأرض بعد ب. والأرض بعد ذلك دحاها. ரெண்டாவது. ثم إذا شاء أنشره. ம். திருப்பி போதுங்க. ثم إذا شاء أنشره. ஓகே. மூணாவது. والليل إذا عسعس. والليل إذا இத عسعس. இத அல்ல இத படாம இத அஸ் அஸ் இத
والليل إذا عسعس குட். நாலாவது. والسماء ذات الرجع திருப்பி போதுங்க. والسماء ذات الرجع இத தியோராஜியா தி ரா ரெண்டும் ஜாயின் ஆகும். ذات الرجع والسماء ذات الرجع இ இத அதை உடைக்க வேணாம். இ இத அல்ல. மேக்கு பின்னால தான் நீங்க ஈய தெளிய வெளிப்படுத்த வேண்டிய இடம் இங்க தான் நீ இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இத இத இ இத அப்படியே ஓதி பழக வேணாம். அது போல السماء ذات الرجع எஸ் إذا இத بتجنب இதா ஈயும் தாவும் சேர்றதுல பிரச்சனை இல்லை. அது சேர்ந்தா வரணும் கட்டாயம் பிரிக்கப்படாது. والسماء ذات الرجع குட். தாலையும் தாலையும் சேர்த்து ஒரு பாடத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓதுங்க. عبدا إذا صلى கபுதன் வானத்தை நோக்கி போகுது பணியணும். ஆபுதன் ஆபுதன் عبدا எஸ் பணி. عبدا إذا سلى ரெண்டாவது. والأرض بعد ذلك دحاها ம் இப்போ நீங்கள் அவதானிச்சு பார்த்தா விளங்கும். இந்த பகுதியில் வர எல்லாம் பே படிச்சிட்டோம், தால் படிச்சுக்கிறோம், தால் படிச்சுக்கிறோம், திருப்பி த படிச்சுக்கிறோம், திருப்பி ஹ, திருப்பி ஹ, எல்லாமே ஒரே வடிவத்துக்கான உச்சரிப்புக்கு எங்களோட சவுண்ட் மாறிக்குது. எல்லாம் படித்து முடிச்ச எழுத்துக்கள் என்ற வகையில் எனக்கு அது விளங்கும். மூணாவது வாங்க. حنفاء ويقيم الصلاة ஆஹா சலாத்தை நிப்பாட்டிடுமா? ويقيم الصلاة சலா இத்துக்கு போகலாது ثلاث இல்லையே. எப்படி நிப்பாட்டணும் பிள்ளையே? ثلاث ما வந்திருக்கின்ற ثلاثين இல்லை. இந்த தா வந்தா நிப்பாட்ட இடத்துல என்ன தா இது? صلاح ஆ சோல என்று ஹால நிப்பாட்டணும். ம் حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة இதுல வயூத்து என்று ஓதையிலாது. என்ன எழுத்து இது? ويؤتوا இல்ல. இது என்ன எழுத்து? நீங்க என்ன எழுத்துன்னு நீங்க சஜஸ்ட் பண்ணி கொண்டு ஓதுனீங்க. வா வா அப்படியா? واو அஹ், அது வாவல்ல அது. அது அலிஃபினுடைய வடிவங்கள். அலிஃப் பல வடிவங்கள்ல வரும். அலிஃப் ட சவுண்ட் வடிவம் குர்ஆன்ல பல வடிவங்கள்ல வரும். சில போது யாக்கு மேல வரும். ஹம்சா இதுவும் அலிஃப் ட சவுண்ட் தான். சில போது யாட கீழுக்கு வரும். ஒரு ஓரத்துல வரலாம் அல்லது இந்த துண்டுல வரலாம். எல்லாமே ஹம்சாவினுடைய வடிவம், அதாவது அலிஃபினுடைய உச்சரிப்பு கூடிய வடிவங்கள் தான் எல்லாம். சில போது அலிப்பு போட்டு அலிப்பு மேலே ஹம்சா போடுவாங்க. இந்த இடத்த பொறுத்து இது. இப்போ இதில் வரக்கூடிய உச்சரிப்பு வந்து அலிஃபினுடைய உச்சரிப்பு தான். வயு து ஜகத வயூ து வயு து என்று வரணும். يؤتوا யு தூண்டா கலக்கப்பட்டுரும். யு தூ கலக்காம எடுத்துக்கொண்டா சரி. حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة நிப்பாட்டுன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். நிப்பாட்டினது பிரச்சனை இல்லை, நிப்பாட்டுறது சரி. நிப்பாட்டின கட்டாயம் 2 அல்லது 3 செகண்டுக்கு நாங்கள் நிட்டுறதுக்கான சுச்சுவேஷனுக்குள்ள போகணும். ஏன் இறுதியில் அதுக்கு நாங்கள் சுக்கூனை வைக்கிறோம். அதுக்கு முன்னால வந்திக்கிறது மத்தியினுடைய அடையாளம்.
இங்கே இறுதி எழுத்துக்கு ம். சுக்குன வைக்கிறோம். அதுக்கு முன்னால் வைக்கிறது மத்தினுடைய அடையாளம். அப்போ சோல, திருப்பி ஜக்க என்று நாங்கள் அந்த லெவலுக்கு போனால் தான் நான் நிப்பாட்டுற விஷயம் சரி, சக்ஸஸ். நிப்பட்டலாட்டி தேவையில்லை அப்போ. நிப்பாட்டலாட்டி அந்த நீட்ட தேவையில்லை, நாங்கள் ஜஸ்ட் 1 செகண்டில் போகலாம். வயு இப்போ சொல வயு துக்க வதலிக்க என்று போகலாம். ஆனால் நிப்பாட்டுறோம் என்று சொன்னால் அது கொஞ்சம் அந்த அது அது ஏன் அப்படின்னு சொன்னால், சேர்த்து ஓதுறதுக்கும் நாங்கள் நிறுத்தி ஓதுறதுக்கும் இடையில கொடுக்குற வேறுபாடு தான் அது. நான் நிப்பாட்ட போகிறோம், உங்களோட ஓதல கேட்குற ஒருத்தர் அல்லது உங்களோட ஓதல இருந்து விளங்கிக் கொள்ற விஷயத்துல நாங்கள் நிப்பாட்ட போகிறோம், இதில் சேர்த்தான ஓதுறோம்ங்கிறது அந்த ஓதல்ல விளங்கும் அது. அதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் அந்த நீட்டுதல் அளவுல கடைபிடிக்கிறது வசனத்தை நிப்பாட்ட டைம்ல. ஒரு ம். போதிட்டு போனால் சரி இன்ஷா அல்லாஹ். ம். حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. சரி. இது முடிவு. திருப்பி ரெக்கார்டை கேட்க நேரம் கேளுங்க. நான் திருப்பி ம். இதுவும் அடுத்த கிளாஸுக்கு ஒட்டி போதுவோம். ரெண்டு ம். விஷயங்கள் இதில் நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். ஒன்று நீட்டுற கேன்சல், ரெண்டாவது இந்த அலிஃப்ல வர சவுண்ட்லையும் நீ கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க எப்படி சவுண்ட் வருதுன்னு சொல்லி. நாலாவது பாப்போம். فذوقوا فلن نزيدكم إلا عذابا. ஆ இது டோட்டலாக மாறிட்டு மாஷா அல்லாஹ், மிச்சம் நல்லா எல்லா சவுண்டும் சரி. இதில் அதான் நீங்கள் நீட்டுறதை அந்த உங்களோட பழைய ஸ்டைல் இருந்து நீ டோனுக்கு மாற்றணும். 2 செகண்டுக்கு கூடுதலாக நீட்டணும். போல அந்த ஸ்டெப் அது திடீர்னு வந்து சேராது, கொஞ்சம் ட்ரை பண்ணால் சரி இன்ஷா அல்லாஹ். நான் இதை மட்டும் கொஞ்சம் அடுத்த கிளாஸுக்கு பார்ப்போம். பார்த்துட்டு புதிய லெட்டர்ஸ் நாங்கள் அடுத்த ஸ்டெப் போவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லமா, அஸ்ஸலாமு அலைக்கும்.